Hey guys, so welcome back to our channel Sistu Creation. ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோ வரல அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கோவத்தில் இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த பல்க் ஆர்டரை வந்து பேக் பண்ணும்போது அந்த டைம்னால தான் வந்துட்டு என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. மற்றபடி நான் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு மட்டும் தான் டைம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ எல்லா ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பல்கான ஒரு ஆர்டர் கிடைக்கும்போது நம்ம ஏதோ பெருசாக ஏதோ சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்படி தான் இந்த ஒரு ஆர்டரை நான் பண்ணும்போதுமே எனக்கு இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த ஆர்டரில் வந்து 50+ ப்ரைஸஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் வந்திருந்தது. அண்ட் நம்ம வெப்சைட்டில் இல்லாதது நம்ம பேஜில் இல்லாத ஒரு சில நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் காட்டியிருப்பேன். லைக் எட்டோ லான்ச் மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே இவங்களே வந்து ப்ரீ புக் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் இதெல்லாமே ரீஸ்டாக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி கோஸ்ட் ப்ரேஸ்லெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. கோஸ்ட் சாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து பிங்க் அண்ட் பிளாக்கு, இப்போ காட்டுறது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு. இது வந்து பிளாக் மார்பிள்ஸு. இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ண நிறைய பார்த்தீங்கன்னா காம்போ ப்ரேஸ்லெட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஈவன் இது கூட பாருங்கள், ரெண்டு ப்ரேஸ்லெட் வந்துட்டு ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஒரே ஒரு ப்ரேஸ்லெட் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும். மிச்சம் 1-2 இது வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம முக்கால்வாசி ப்ரேஸ்லெட்ஸ் வந்து இப்படி தான் பண்ணியிருந்தோம். ஒரு 10 ப்ரேஸ்லெட் என்னும்போது தான் வந்து நம்ம சிங்கிள் பீஸாகவே நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ இப்போ அதில் அந்த சிங்கிள் பீஸ் எல்லாம் தான் இதெல்லாம். ஸோ ப்ளூ கிறிஸ்டல், அப்புறம் வந்துட்டு பீச் கிறிஸ்டல் இதெல்லாமே வந்துட்டு ட்ராப்பிங்கோடு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ட்ராப்பிங்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம். அண்ட் இதிலே வந்துட்டு க்ரீன் கிறிஸ்டலில் வந்துட்டு கீழே ஹெலோ கிட்டி மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஹெலோ கிட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பிளாக் கிறிஸ்டலில் வந்துட்டு பிளாக் பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமரோட ஒரு பெரிய எனக்கு பிடிச்சது என்னென்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் செல்ஃப் கலரில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ பிளாக்னால் பிளாக்கு, இப்போ நெக்ஸ்ட் எல்லோவில் வந்துட்டு எல்லோ அப்படியே ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு எல்லோவில் வந்துட்டு நம்ம இந்த ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருந்தோம். இந்த ஐஸ்கிரீமே அதே மாதிரி 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சாம் ப்ரேஸ்லெட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹார்ட் மேக்னெட்டில் வரும். ஸோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெஸ்ட் ப்ரைஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இதுவுமே அதே மாதிரி காம்போ ப்ரைஸ்லெட் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே எல்லாமே காம்போ மாதிரி தான் வரும்னு. இது வந்துட்டு மின்ட் க்ரீன் அண்ட் பர்பிளில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு எனக்கு பிடிச்சது இந்த லைக் ஹோல் ப்ரேஸ்லெட் செட்லேயுமே ஒரு 20 ப்ரேஸ்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 10 தான் இது. இதில் வந்துட்டு 5 வந்துட்டு ஒயிட்லேயும் 5 வந்து பிளாக்லேயும் பேண்டா ப்ரேஸ்லெட்ஸு. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காம்போ, சிப்ளிங்ஸ் காம்போ, கப்புள்ஸ் காம்போ, இந்த மாதிரி யாருனாலும் போடலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துது. இவங்க வந்துட்டு எனக்கு ட்ரிபிள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் ட்ரிபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கலர் இல்லை. ஸோ நம்ம டபுள் வந்துட்டு நம்ம பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால இதில் வந்துட்டு ஒரு 10ம் நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் வந்து நல்லா ஒரு வைப்ரண்ட் கலர். ஸோ அந்த காட்டுறேன் என்ன கலர்னு. ஸோ இதில் வந்துட்டு ஒயிட்டில் 5, பிளாக்கில் 5 மொத்தமாக வந்துட்டு 5 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் தட் 10 ப்ரேஸ்லெட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே பாண்டா சாம் வச்சு கலர்ஸ் மட்டும் வேறு மாதிரி. இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட்டு. இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இது வந்துட்டு ரொம்ப டல் ஒயிட்டு. ஸோ இந்த இதில் வந்துட்டு பர்பிள் அண்ட் ஒயிட் இந்த காம்போவில் வந்துட்டு நமக்கு 5 ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. மொத்தமாக 10 ப்ரேஸ்லெட்டு 5 பேரு. ஸோ ஒயிட்டில் டல் ஒயிட்டில் 5 அண்ட் தென் பர்பிளில் 5 கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைக் பர்பிள் வந்து ஒயிட்டில் இருக்கக்கூடாது, ஒயிட்டில் வந்து பர்பிள் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு இதை தனியாகவும் வைக்கலாம், காம்போவும் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ லைக் தனியாக வந்து எனக்கு இது சேல் ஆகலை அப்படின்னா வந்து நான் அதை போடுவேன் அப்படின்னு. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா நம்மக்கிட்டேருந்து வாங்கி அவங்க வந்து ஒரு ஸ்டால் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம ப்ரேஸ்லெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளெயின் பர்பிளில் வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். பிங்க்கில் வந்துட்டு அந்த சில்வர் பீட்ஸ் உள்ள வச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த கஸ்டமர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரே ஃப்ரேமில் வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ
ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒவ்வொரு பிரேஸ்லெட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ரொம்பவே ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்க. நம்மக்கிட்ட இது இல்லை, இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, இப்போதைக்கு ரீஸ்டாக் பண்ண முடியாது அப்படின்னாலுமே வந்து ரொம்பவே கைண்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கஸ்டமர் வந்துட்டு கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான். அண்ட் அதே மாதிரி நான் மணியை வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு லைக் பாதி விசிட் பண்ணும்போதே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க மணி. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. பிகாஸ் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நான் கொரியர் மீன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து மணி அனுப்புவேங்கிற அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கும்போது இந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ தட் நான் வந்துட்டு உங்களுக்கு பாதி அப்போவே அனுப்பிடுறேன். நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அவங்க அமௌண்ட்டை அனுப்பிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு லைக் நவம்பர் 29 அவங்க ஸ்டால் போட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 1 வீக் ப்ரேயராகவே அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு போய் ரீச் பண்ணிட்டோம். அவங்க பார்த்துட்டு நல்லா ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த பல்க் ஆர்டரோட பேக்கிங்கை வந்து நம்ம காட்டியே ஆகணும். பிகாஸ் இந்த வாட்டி வந்து பல்க் ஆர்டருங்கனால கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்கனால ரொம்ப பார்த்து தான் நம்ம வந்து சேஃபாக வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா வந்துட்டு கிறிஸ்டல்ஸ்னால் வந்துட்டு கீழே போட்டோம் அப்படின்னாவே உடஞ்சிரும். ஸோ பார்த்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அன்டில் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்குமே ஸ்டே டியூன் மக்களே. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கான காரணம் வந்துட்டு இந்த பல்க் ஆர்டர் பண்ணுறதும் இதுக்கான ஒரு ஃபுல் மைண்டடாகவே இருந்தது. ஸோ இப்போ ஒரு ஃபுல் ஃப்ரேமோட உங்களுக்கு நான் காட்டிட்டு இந்த வீடியோவோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர் நம்மக்கிட்ட பல்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்ம பேஜை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், இப்போ ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். பாய்.